இன்று என்ன நிகழ்வு நடக்கிறதோ அதற்கு காரணமும் மீனாட்சி அம்மா ஒரு கருவாக உள்ளார்கள். ஏன்னா இதையெல்லாம் இணைச்சி உங்களை எல்லாம் இத்தனை தூரம் இங்கே இருந்து வந்திருக்கீங்க. என்னை யாருக்குமே தெரியாது, திருவள்ளுவருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் மாதிரி மீனாட்சி அம்மாவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏகப்பட்ட சேனலில் நிறைய பேசி அது அவங்களுடைய பேச்சு திறமையாலே அவங்க பேர் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கடந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து ஒரு 3 நாள் 10, 11, 12 நாள் வரைக்கும் அந்த திருநயினார்குறிச்சிக்கு நாங்கள் செல்ல வேண்டும்னு முயற்சி செய்து நாங்கள் 3 பேர் கொண்ட வரலாற்று ஆராய்ச்சியாளர் குழு அங்கே சென்றோம். சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த திருநயினார்குறிச்சி நாங்கள் போனோம். அங்கே போய் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொருத்தராக சிறு குழந்தையிலிருந்து 75 வயதானவர் வரை நாங்கள் கேட்குறோம், திருவள்ளுவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, அவர் இந்த புனித பூமியில் பிறந்த இடங்குது, இங்கே தாங்க பிறந்தார், நாங்களாம் கொடுத்து வச்சவங்க, இந்த புனித பூமியில் அவர் தான் இந்த இடத்துல பிறந்தார். சின்ன பையனை கேட்டாலும் சொல்கிறோம், எந்த மதத்தினரை கேட்டாலும் இதுதாங்க அவர் பிறந்த ஊர் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, திரு நயினார்குறிச்சி. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ஆலயம் இருக்குது, சிவனுடைய ஆலயம். அதற்கு பேர் கரைகண்டேஸ்வரர் அப்படின்னு அந்த கோயிலுக்கு பேர். பெரிய சிவனுடைய ஆலயம். அந்த காலத்தில் வந்து காட்டுப்பகுதியில் ஒரு சிவன் சுயம்புலிங்கமாக கடந்து வந்தது. அதை வந்து சுயம்புலிங்கத்தை எல்லாம் யார் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் தான் கண்டுபிடிப்பாங்க, முனிவர்கள் தான் கண்டுபிடிப்பாங்க. அதை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அங்கே ஒருத்தர் கரமகரிஷி அப்படின்னு ஒரு முனிவர் உட்காந்து அங்கே தவம் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் அந்த 2500 ஆண்டுகளுக்கு முன்னே நாம் செல்லுங்கள், சிறிது கற்பனை செய்து பாருங்கள். இப்பொழுது இருக்கிறது போல எந்த விதமான வசதியும் கிடையாது. இருண்ட காடு, நச்சு பாம்புகள் அடர்ந்த நச்சு காடு. அந்த கோயில் பூசாரி சொன்ன வரலாறு, அவர்களுடைய முன்னோர்கள் சொன்ன வரலாறு. அந்த காட்டில் அந்த சிவனாலயத்தில் அந்த மகரிஷி தவம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கு வந்து இது மாதிரி கூட்டமாக ஒரு சிறு குழு, ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குடும்பம், அந்த காட்டிலேருந்து இன்னும் ஒரு தொலைவில் ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குடும்பம், அப்படி தான் ஆதி காலத்தில் ஒரு 10-20 பேர் அப்படி தான் ஒரு குடும்பமாக வாழ்ந்தார்கள். அங்கே இருக்கிற அந்த நச்சு விஷத்தினாலும் மக்கள் எல்லாம் அங்கிருந்து வாழ முடியல, இடம்பெயர்ந்து செல்லணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கரைகண்டேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள சிவபெருமானை தரிசிட்டு போகலாம் அப்படின்னு அங்கே இருக்கிற முனிவரை பார்த்து எல்லாரும் வேண்டுறாங்க. ஐயா, நாங்கள்லாம் இந்த மாதிரி இந்த ரொம்ப அடர்ந்த காடு, நச்சு பாம்புகள் நிறையா இருக்குது, வெளியவே வர முடியல, குழந்தைகள்லாம் இருக்கிறதே நாங்கள் கொஞ்சம் தான் பாப்புலேஷன், மக்கள் தொகை, அதனால் எங்களுக்கு ஒரு வழிகாட்டுங்க அப்படின்னு சிவனை வேண்டியும் இந்த மகரிஷியை வேண்டி சொல்கிறாங்க. இங்கு தான் நாம் ஆன்மீகத்துக்கு செல்ல வேண்டும். நீங்கள் ஆன்மீகத்திலோ அல்லது அந்த ஏன் அந்த ரிஷிகள் வந்து 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் என்றால் இதுதான் அந்த ரகசியம். நீங்களே வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள், உடம்புல அந்த இம் ஓம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய உடம்புக்குள்ள ஒரு அதிர்வு வலை ஏற்படும். அதை அப்படியே சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை சுற்றிலும் ஒரு பெரிய அதிர்வு வலை ஏற்படும். அந்த அதிர்வு அலைவுகள் மூலம் அந்த நச்சு பாம்புகளும் விஷத்தில் மற்ற விலங்குகளும் காட்டு விலங்குகளும் எல்லாம் அந்த இடத்தை விட்டு வெவ்வேறு இடங்களுக்கு சென்று விட்டன என்று வரலாறு. இதுதான் உண்மையும் கூட. திருமூலர் எப்படி 3000 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்றால் இதுதான் அந்த ரகசியம். நான் இதை வந்து தெய்வாதீனமாக 1987 நான் ஒரு பழைய ஒரு வில்லேஜுக்கு சென்றேன்.